வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் அப்படின்றது ஒரு மாடல் ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஃபிக்ஸ் பண்ணுற செட்டிங்ஸை தான் ஹைப்பர் பாராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன பாராமீட்டர்னால், ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் ரேட், பேட்சோட சைஸு, அதுக்கப்புறம் லேயர்ஸ் கவுண்ட்டு. ஸோ இதெல்லாம் பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த செட்டிங்ஸை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். குக்கிங் அனாலஜி. ஆக்சுவலாக ஒரு சமைக்கிறவங்க சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதில் மிளகாய், உப்பு, புளி இதெல்லாம் எவ்வளோ போடணும், என்ன அளவு போடணுன்றத கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே மிளகாய், உப்பு, புளி இது 3 வந்து பாராமீட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து லைக் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் மாதிரி தான். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸை ஃபைன் டியூன் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்ட் ஃப்ளேவர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தோன்னா, டீப் லேர்னிங் மாடல்ஸில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் NLP மாடல்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இங்கேயும் யூஸ் ஆகுது. அண்ட் ஃபினான்ஸ், ஹெல்த் கேர் இங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, சாம்பாரில் வந்து ஒரு டேஸ்ட் எதை வச்சு வரும் அப்படின்னா, ஸ்பைசஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஏஐயோட மாடல் வந்து குவாலிட்டியாக இருக்கணும்னா இந்த ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டீப் லேர்னிங் அண்ட் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.